நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னையிலேருந்து 8 அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான ரெக்யூர்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு 3274 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் என்னென்ன போக்குவரத்து கழகம்னு சொல்லி ஒரு 8 கழகம் சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்குது, விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி. இந்த 8 மண்டலத்துக்கும் நமக்கு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்காக. சரிங்களா, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மண்டலம் வாரியாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது என்னென்ன மண்டலத்தில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்னைக்கு மாநகர போக்குவரத்து சென்னைக்கு 364, 318 அடி சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த மண்டலம் விழுப்புரம், வேலூர், கடலூர், திருவண்ணாமலைக்கு 332. அப்புறம் கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி 756. சேலம், தருமபுரிக்கு 486. அதுக்கப்புறம் கோவை சார்ந்தது இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா 344. அப்புறம் மதுரைக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா 332. அப்புறம் திருநெல்வேலிக்கு எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது மதுரை லிமிட்டெடுக்கு 332, திருநெல்வேலி மண்டலத்துக்கு 362. சரிங்களா, இவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயது கேட்டிருக்காங்கன்னா 24 வயது பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா, கல்வி தகுதி நீங்கள் எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். முக்கிய தகுதிகள் என்னென்னா கனரக வாகனம் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும். குறைந்தது 18 மாதங்கள் 18 மாதம் கனரக ஓட்டினாங்க ஹெவி லைசன்ஸ் நீங்கள் ஓட்டுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு எடை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 50 கிலோ இருக்கணும், 160 சென்டிமீட்டர் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கணும், கிளியர் ஐ கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு நீங்கள் எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் ARAS+TN.gov இந்த இணையதள வாயிலாக தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. எஸ்டியாக இருந்ததுன்னா 590 பே பண்ணணும். அதற்கு 1180 சர்வீஸ் எக்ஸாம் ஃபீஸ் மாதிரி நீங்கள் இது பண்ணணும். இதுக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு வழியாக தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னையிலேருந்து அப்ளை பண்ணணும்னா 21/3 மதியம் 1லேருந்து 21/4 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த டவுட்னாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கிங்க. டீட்டெயில்டான வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பிடிச்சிருந்துன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஜாப் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.